ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 30 சிறகடிக்க ஆசை ஸ்பெஷல் எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டாவே சொல்றேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து அவங்க இங்க அங்க வந்து அவங்க கிட்ட வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு காசெல்லாம் பே பண்ணிட்டு போயிடுறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷத்துல ரோஹிணிக்கு வேற கால் பண்றாரு. ரோஹிணி வந்து அங்க ஃபங்க்ஷன்ல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வந்து 1,00,000 ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. நம்ம 2 நாள் கோவாக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது இன்கம் டேக்ஸ்ல இருந்து வராங்க. வந்து அவங்களோட கார்டெல்லாம் காட்டி, இப்போ கொண்டு வந்தாங்கல்ல, அந்த அந்த காச வெளியில எடுங்க அப்படின்னோனே, இப்போ மனோஜ் அதெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அப்புறமா அவங்க வந்து கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கியாயா? படிச்சிருக்கல்ல, இது எல்லாமே கள்ள நோட்டு. பில் எங்க? அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் அப்படியே முழிக்கிறாரு. இப்படி உங்கள தான்டா தூக்கி உள்ள வைக்கணும் அப்படி சொல்லிட்டு, அவங்க அந்த காச எடுத்துட்டு, நீங்க நேரா ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுங்க. உங்க பொருளெல்லாம் வாங்கி அங்க தான் வச்சிருக்கோம். நீங்க போய் உங்க பொருள எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போயிர்றாங்க. இப்போ மனோஜ் நேரா ஸ்டேஷன் போயி, அங்க போய் சொல்றாரு நடந்ததெல்லாம். அப்போ மீதி உள்ளத நான் சொல்றேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்படிதான்யா அவங்க வந்து நெறைய பேர ஏமாத்திட்டு இருக்கிறாய்ங்க. பில் எங்கயா? அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. இப்போ மனோஜ் இல்லன்னோனே, நீ ஏமாந்துட்ட. அவங்கள எப்போ புடிக்கிறோமோ, நாங்களே அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். அவங்கள புடிக்கும்போது நாங்க வந்து உனக்கு சொல்லி விடுறோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோனே, மனோஜுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, இங்க ஸ்ருதிக்கு வந்து அவரு நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கிறார்ல. இப்போ மீனாவும், முத்துவும் சேர்ந்து முத்து வந்துடுறாரு வீட்டுக்கு. இந்த மாரி நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு அவருக்கு ஃபுல்லா கார் ஓட்டி அவரு ஒரு அமௌண்ட் குடுக்குறாரு. அதே மாரி மீனாவும் ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க. 2 பேருமா அத சேவ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கப்போர்டுக்குள்ள வச்சு சேவ் பண்றாங்க. அப்போ உடனே நீங்க ரொம்ப இன்னைக்கு ஃபுல்லா கார் ஓட்டியிருக்கீங்க. பாவம் ரொம்ப டயர்டா இருப்பீங்களேன்னு சொல்லிட்டு வெந்நீ வச்சு ஒத்தடம் குடுத்துட்டு இருக்கும்போது, விஜய் அத பார்த்துட்டு போய் ரவிய கூட்டிட்டு வராங்க. இங்க பாருடா இது மாரி இருக்கணும்னு சொல்லும்போது, இங்க சீனே மாறிருச்சு. மீனாக்கு வந்து முத்து கை கால்லாம் புடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. பாரும்மா இதுல உங்களுக்கு என்னம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வேற வந்து விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ மனோஜ் வந்து விஜயாவ தனியா கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து அழுறாரு. இந்த மாரி நான் ஏமாந்துட்டேம்மான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாரி நான் வேற ரோஹிணிட்ட வேற ரூ. 1,00,000 ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேம்மா. அவ என்ன மதிக்கவே மாட்டாம்மான்னோனே, இப்படி இருக்கிறவன எவடா மதிப்பான்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறாங்க. விஜயா உனக்கு அறிவில்ல. நீலாம் என்னத்துக்கு படிச்ச? உன்னையெல்லாம் நான் எதுக்கு வச்சிருக்கிறேன்னு தெரியல. என்ட்ட காசே இல்லடான்னோனே மறுபடியும் வந்து கால்ல விழுறாரு. எப்படினாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இந்த வீட்டோட பத்திரத்தையாச்சும் தாங்கம்மான்னோனே, அத ஏற்கனவே அப்பா கேட்டதுக்கே நான் குடுக்கல. உன்ன தந்தனா என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா ஒரு வழியா மீனா குடுத்த நகை இருக்குல்லன்னோனே, அத குடுத்து விடுறாங்க. மனோஜ் என்ன பண்றாரு, அத கொண்டு போய் அவங்க அடகு வைக்க சொல்றாங்க. அடகு வச்சா ரூ. 2,00,000 தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அத வித்துடுறாரு. வித்துட்டு காச வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்து இவர் வந்து ரோஹிணி கிட்ட வந்து ரூ. 1,00,000 ப்ராஃபிட் கிடைச்ச காச குடுத்தோனே, இப்ப ரோஹிணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மீன் வச்சிருக்காங்க. மீனா வந்து அத எல்லாரும் சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, ரோஹிணி பெரிய கெத்தா வந்து இந்த மாரி ரூ. 1,00,000 ப்ராஃபிட் வந்திருக்குதுன்னு சொல்லி, அதுல விஜயாக்கு வந்து பாக்கெட் மணி வேற குடுக்குறாங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் சீன் போடுறாங்க. அப்போ உடனே முத்து என்ன சொல்றாருன்னா, "அதான் இவ்வளோ லாபம் வந்திருக்குல்ல, உன் காச கேளுப்பா. சீக்கிரமா உன் காச தந்துருவான் போல. பாத்தியா இவ்வளோ காசு வந்தாலும் உன் காச குடுக்குறதுக்கு அவனுக்கு மனசு வருதா?" அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, "நீ வா பாட்டி, மீனா உனக்கு விதவிதமா சமைச்சு போடுவா" அப்படின்னோனே, பாட்டி வர ஒத்துக்கிறாங்க. இப்போ மீனாவும் முத்துவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கி குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு காசு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்குறாரு. ஆனா, இந்த மாரி எதனாச்சும் ப்ராப்பர்ட்டி வச்சு தரலாம். நகை வாங்குறதுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்போ மீனா கிட்ட வந்து சொல்லும்போது, மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இது நமக்காக கேட்கலல்ல, பாட்டிக்காக தானே கேட்குறோம். நம்ம அத்தைக்கிட்ட குடுத்த நகையே வாங்கிரலாம்" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட போய் அத பத்தி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விஜய் கிட்ட கேட்கலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்போ விஜயா வீட்ல இல்ல. இவங்க எல்லாரும் பேசின எல்லாத்தையும் மனோஜ் கேட்டுட்டு, பார்வதி வீட்ல விஜயா இருக்காங்க. அங்க ஓடி போய் சொல்லிர்றாரு. "இப்ப 1/2 மணி நேரத்துல நகை வேணுமேடா, நான் என்னடா பண்ணுவேன்? நீ அந்த நகை நான் எதனாச்சும் செயின் தரேன். நீ அத போய் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, "நான் அத வித்துட்டேன்ம்மா" அப்படின்னோனே, ஐயோ! இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க இவைங்க வந்து அண்ணாமலை கிட்ட வந்து பேசி நகைய வாங்குறதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏற்கனவே ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, முத்துவும், மீனாவும் நகை கடையில போய் ஒரு செயின் எடுத்துட்டு, அதுக்கு பதிலா இந்த செயின குடுத்தா சரியா இருக்கும்னு குடுக்குறாங்க. அத செக் பண்ணி பார்த்தா அது வந்து கவரிங். அப்ப எந்திங்க கவரிங் நகைய குடுத்து தங்க நகை வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்டி சொல்லி திட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்